வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 23ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. நாளை மறுநாள் வெளியிடப்படவிருந்த நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி முரண்பாடுகள் களையப்பட்டு பட்டியல் வெளியிடப்படும் என தகவல். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியதாக கூறிய வள்ளலாரின் வழியில் அரசு செயல்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். அன்பு வழியை போதித்த வள்ளலாரின் வழியில் ஏழைகளின் பசியை ஒழிக்கும் திட்டங்களை அரசு செயல்படுத்துவதாகவும் பேச்சு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி உலகிற்கு தனிப்பெரும் கருணை என்ற அன்பு வழியை போதித்தவர் வள்ளலார் அவர்கள். அவரது வழியில்தான் நமது திராவிட மாடல் அரசும் எளிய ஏழை மக்களுக்காக செயல்படுகிறோம். ஏழை மக்களின் பசியை பிணி என்று சொன்னார் வள்ளலார். அந்த பிணியை ஒழிக்கும் மருந்துதான் நமது திராவிட மாடலுடைய திட்டங்கள். திருவொற்றியூர் நெடுஞ்சாலைக்கு வள்ளலார் நெடுஞ்சாலை என்று பெயர் சூட்டல். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெயர் பலகையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வடலூரில் வள்ளலார் பெயரில் சன்மார்க்க பயிற்சி பள்ளி அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னையில் இந்து சமய அறநிலையத்துறை தலைமை அலுவலக வளாகத்தில் வள்ளலார் ஆய்வு மையம் அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. அனைத்துலக வள்ளலார் மாநாடு நடைபெற்றதை குறிக்கக்கூடிய விதமா இந்த பள்ளி வளாகத்தில் நினைவு தூண் அமைக்கப்படும். வடலூர்ல சன்மார்க்க பயிற்சி பள்ளி ஏற்படுத்தப்படும். அந்த பள்ளியில திருவருட்பா இசைப்பயிற்சியும் அளிக்கப்படும். மதுரை தெற்கு காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று தீர்மானம். மாணிக்கம் தாக்கூர் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். ஆட்சியில் பங்கு காங்கிரஸோட உரிமை. அன்னைக்கு மைனாரிட்டியா இருக்கும்போது நாங்க ஆட்சியில பங்கு கேட்கல. இப்ப கேட்கிறோம். வாயை விட்டு கேட்டு இல்லை என்று ஒரு முதலமைச்சர் வாயிலே இருந்து வந்து விட்டது. இதன் முன்பும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆட்சியில பங்கு கொடுக்கணும் மீண்டும் நம்ம கேட்கிறோம். இப்ப விஜய்க்கு 30% ஆதரவு தனித்து நின்றாலே வந்துவிடும். நம்ம காங்கிரஸ் கட்சி எழுந்தது என்று சொன்னால் தட்டி தூக்கி விடும். தமிழகத்துல விஜய் அழைக்கிறார் காங்கிரஸ. நம்ம போகிற முடிவுல இல்ல. ஆனா திமுக அம்மா நம்மளை தள்ள பார்க்குது. காங்கிரசுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் நாங்களும் கொடுக்க மாட்டோம், திருப்பி அடிப்போம். காங்கிரஸ் குறித்து அவதூறாக பேசிய மதுரை திமுக நிர்வாகி தளபதி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தல். செயலாளர் பேச ஆரம்பிச்சாரு, எல்லா அமைச்சர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப காங்கிரஸ் சாதாரணமா எடுத்துக்கிட்டு பேசுறாங்க. இதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கவே நான் கிடையாது. நம்ம கேட்டுக்கிட்டு சும்மா அதை பத்தி நான் கருத்து சொல்ல கிடையாது. கருத்தெல்லாம் சொல்லுவோம். எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி அடிப்போம், திருப்பி அதே வார்த்தையை பேசுவோம். அதனால மரியாதை காங்கிரஸ்காரனுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க மரியாதை கொடுப்போம். அவ்வளவுதான். இனி எம்பி எம்எல்ஏ தேர்தலில் நிற்கப் போவதில்லை என்று விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் உறுதி. தங்களால் தான் தேர்தலில் வென்றதாக திமுகவினர் பேசுவதாக சுட்டிக்காட்டி ஆதங்கம். மரியாதை காங்கிரஸ்காரனுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க மரியாதை கொடுப்போம். அவ்வளவுதான். இல்லைன்னா எம்பி சில பேர் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க எம்பி எங்களை வச்சு தாங்க ஜெயிச்சீங்க. நான் திருப்பி எம்பி நிக்க போறது இல்ல. நான் விருதுநகர்ல எம்பியை நிக்க போறது இல்லை. எதுக்கு? என்னைய பொறுத்த மட்டும் என் கட்சி முக்கியம். என்னைய பொறுத்த வரைக்கும் எம்பி மண்ணாங்கட்டிலாம் ஒரு முயற்சி கிடையாது. மகளிர் உரிமை தொகை ஒரு சிறந்த நலத்திட்டம், செயல்படுத்தியது பாராட்டத்தக்கது. மகளிர் உரிமை தொகை மட்டுமே தேர்தலில் வெற்றியை உறுதிப்படுத்தும் என்று நம்புவது ஒரு மூட நம்பிக்கை. கடந்த 3 ஆண்டுகளில் தேர்தலுக்கு முன் இதுபோன்ற திட்டங்களை அறிவித்த 9 பெரிய மாநில அரசுகளில் 4 மட்டுமே வெற்றி, 5 தோல்வி என்று பிரவீன் சக்கரவர்த்தி விமர்சனம். சென்னை கிண்டி சர்தார் பட்டேல் மற்றும் மத்திய கைலாஷ் OMR சாலைகளை இணைக்கும் எல் வடிவ மேம்பாலத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின்.
போக்குவரத்து நெரிசலை குறைக்க 68 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட மேம்பாலம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வருகிறது. உப்பள தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் முல்லைக்காடு கப்பல் கட்டும் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிக்கை. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மீண்டும் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் இன்று தீவிர பரப்புரை மேற்கொள்ள உள்ள நிலையில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் சசிகலா. வரும் 24ஆம் தேதி கோட்டைமேடு பகுதியில் நடைபெறும் கூட்டத்திற்கான பந்தக்கால் நடும் பணிகளில் அவரது ஆதரவாளர்கள் பங்கேற்பு. இரண்டாயிரத்து 26 தேர்தலில் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெற பாடுபடுவோம் என்று மனிதநேய மக்கள் கட்சி தீர்மானம். தேர்தலில் 5 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று ஜவாஹிருல்லா தலைமையில் நடத்தப்பட்ட சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். விஜய் குறித்த கேள்விக்கு நடிகை த்ரிஷாவை தொடர்பு படுத்தி பேசிய நயினார் நாகேந்திரனுக்கு ராமதாஸ் கண்டனம். த்ரிஷா குறித்து அவதூறாக பேசியதற்கு குஷ்பு கண்டனம் தெரிவிக்காமல் இருப்பது வருத்தம் அளிக்கிறது என்றும் அறிக்கை. தமிழ்நாட்டில் 5.5 லட்சம் பேருக்கு அரசு வேலைகள் வழங்கவில்லை என்பதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒப்புக்கொண்டிருப்பதாக அன்புமணி விமர்சனம். தமிழக இளைஞர்களுக்கு திட்டமிட்டு நம்பிக்கை துரோகம் செய்வதாகவும் குற்றச்சாட்டு. கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழா. தமிழ், மலையாளம், ஹிந்தி, ரஷ்யா, அரபிக் மற்றும் சீனா என மொத்தம் 25க்கும் மேற்பட்ட மொழிகளில் நேரலையாக ஒளிபரப்ப ஏற்பாடு. ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் தியானலிங்கத்தை தரிசிக்க ஏற்பாடு. இரவு முழுவதும் தியானலிங்கத்திற்கு பக்தர்கள் தங்கள் கைகளால் அபிஷேகம் செய்யலாம் என அறிவிப்பு. மாசி மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் குவிந்த பக்தர்கள். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இந்தியாவில் ஜப்பானின் தொழில் முதலீடு 2.7 லட்சம் கோடி ரூபாயை கடந்திருப்பதாக அறிவிப்பு. 1400 ஜப்பானிய நிறுவனங்கள் பாரதத்தில் இயங்குவதாக ஜப்பான் வெளியுறவு வர்த்தக அமைப்பு தகவல். டெல்லியில் உள்ள நார்த் மற்றும் சவுத் பிளாக் கட்டிடங்களை அருங்காட்சியகமாக மாற்ற ஒப்புதல் அளித்தது மத்திய அமைச்சரவை. யுகங்கள் தோறும் இந்தியா என்ற பெயரில் உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகத்தை அமைக்கிறது மத்திய அரசு. நீண்ட தூர ரயில்களில் தூய்மை பணியை மேற்கொள்ள புதிய நடைமுறை அமலுக்கு வருவதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை அல்லது தேவைப்படும் போதெல்லாம் ரயில் பெட்டிகள் சுத்தம் செய்யப்படும் என தகவல். ₹25,000 மேல் IMPS-இல் பண பரிவர்த்தனை மேற்கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு சேவை கட்டண வசூல் முறையை இன்று முதல் அமல்படுத்துகிறது SBI.
25,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரையிலான IMPS பரிவர்த்தனைகளுக்கு 2 ரூபாய் சேவை கட்டணம் மற்றும் கூடுதலாக GST வசூலிக்கப்படும் எனவும் தகவல். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பள்ளிகளில் மாணவர் வருகையை அதிகரிக்க கிராமங்கள் தோறும் விசில் ஊதும் திட்டம் அமல். விசில் ஊதியபடி மாணவர்கள் செல்லும் போது அந்த ஓசையை கேட்டு சக மாணவர்கள் பள்ளிக்கு வருவார்கள் என அதிகாரிகள் தகவல். நாட்டு மக்களுக்கு மகா சிவராத்திரி வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் மோடி. மக்களின் செழிப்பான வாழ்வுக்கு சிவன் தனது ஆசீர்வாதத்தை அருள் பிரார்த்திப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. நாடு முழுவதும் சிவாலயங்களில் மகா சிவராத்திரி கோலாகலம். அதிகாலையிலேயே கோவில்களில் குவிந்த பக்தர்கள் மனமுருக வழிபாடு. கர்நாடக மாநிலம் கலபுரகி கோட்டையில் சிவராத்திரியையொட்டி சிவனை வழிபட சென்ற பக்தர்கள் தடுத்து நிறுத்தம். தடையை மீறி கோட்டைக்குள் செல்ல முயன்றவர்கள் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு. பொருளாதார வளர்ச்சியில் மிகவும் வெற்றி பெற்ற நாடாக இந்தியா விளங்குவதாக ஐநா அவையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் பாராட்டு. இந்தியா செயற்கை நுண்ணறிவு மாநாடு நடத்துவதற்கான பொருத்தமான நாடு என்றும் புகழாரம். ஐம்பத்து ஆப்பிரிக்க நாடுகளின் அனைத்து பொருட்களுக்கும் மே 1ஆம் தேதி முதல் வரி கிடையாது என்று சீனா அறிவிப்பு. வரி விலக்கு ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் சீனா கருத்து. T20 உலகக்கோப்பை தொடரில் நேபாளம் அணியை வீழ்த்தி மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி. 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேபாளத்தை வீழ்த்தி அசத்தல். இந்திய கிரிக்கெட் உலகின் நம்பிக்கை நட்சத்திர வீரரான வைபவ் சூரியவன்ஷி நடப்பாண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத மாட்டார் என தகவல். தொடர்ச்சியான போட்டிகள் மற்றும் பயிற்சிகளில் பங்கேற்க இருப்பதால் பொதுத் தேர்வை தவிர்க்க முடிவு. இன்று நடைபெறவிருக்கும் பாகிஸ்தானுக்கு எதிரான T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணியில் 2 மாற்றங்கள் செய்யப்பட வாய்ப்பு. சஞ்சு சாம்சனுக்கு பதில் அபிஷேக் சர்மாவும் ஹர்ஷ்தீப் சிங்கிற்கு பதில் குல்தீப் யாதவும் விளையாடுவார்கள் என தகவல். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான T20 போட்டியை காண கொழும்புவில் குவிந்து வரும் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள். இந்தியா மட்டுமின்றி பல்வேறு நாடுகளில் இருந்தும் வருகை தந்த ரசிகர்களால் களை கட்டிய பிரேமதாசா விளையாட்டு மைதானம். ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் நடத்தும் 2026 ரைசிங் ஸ்டார்ஸ் மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டி. பாங்காக்கில் நடைபெற்ற போட்டியில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் ஏ அணியை வீழ்த்தியது இந்திய மகளிர் அணி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.